எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காவல் மானிய கோரிக்கையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதற்கு முன்னதாக திமுகவினர் குறித்து பல்வேறு கருத்துக்களையும் இன்றைக்கு கூறியிருக்கிறார். சட்டமன்றத்திற்கு திமுக தலைவர் திரு கருணாநிதியோ அல்லது சஸ்பெண்ட் செய்யப்படாத எம்எல்ஏக்களோ யாரும் பேச முன்வரவில்லையே ஏன் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நான் இதே போன்றது ஒரு தருணத்தில் 60 எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது நான் தன்னந்தனியாக வந்து இந்த அவையில் உரையாற்றினேன் என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து திரு கருணாநிதி அவைக்கு வராதது ஏன் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் காவல் மானிய கோரிக்கையில பங்கேற்பதை தடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் புகார் கூறுகிறார். தொடர்ந்து சட்டமன்றம் என்பது இன்னமும் குற்றச்சாட்டுகளும் எதிர்வினைகளும் தொடர்வதாக இருக்கிறது. சட்டமன்ற நிகழ்வுகள் என்பது முக்கியமான மானிய கோரிக்கையில இன்றைக்கு எதிர்க்கட்சி இல்லாத ஒரு சூழல்ல இந்த மானிய கோரிக்கை நடந்திருக்கிறது. போலீஸ் மானிய கோரிக்கை. இது குறித்து தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் அதிமுகவினுடைய திரு ஆவடிக்குமார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோ தங்கராஜ், அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன், புதுச்சேரியிலிருந்து நம்மோடு இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ரவிக்குமார். அனைவருக்கும் வணக்கம். திரு ஆவடிக்குமார், ஏன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மானிய கோரிக்கை, இந்த கோரிக்கையில முதலமைச்சர் நினைத்திருந்தால் ஒருவேளை எதிர்க்கட்சிகளுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கலாம். இந்த 7 நாள் சஸ்பெண்ட் உத்தரவு என்பதை குறைத்து அவர்களையும் உள்ளே அழைத்து அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்க முடியாதா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்ற தீர்மானத்தின் மூலமாக நீக்கப்பட்டார்கள். தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்யணும்னா அவங்க தங்களுடைய தண்டனையை குறைக்கணும்னு சொல்லிட்டு அவைக்கோ அல்லது சபாநாயகருக்கோ ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கணும். இதுவரைக்கும் அது மாதிரி கோரிக்கை கொடுத்ததா எனக்கு தெரியல. அதனால இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அங்க உள்ள இருந்த சஸ்பெண்ட் செய்யப்படாத உறுப்பினர்கள் அப்படியான ஒரு கோரிக்கையை வைத்தாங்க. காங்கிரசும் அப்படியான ஒரு கோரிக்கையை வைத்தது. ஆனால் சபாநாயகர் தன்னுடைய முடிவில் மாற்றம் இல்லைன்னுட்டாரு. பெருந்தன்மையாக இருக்கிற ஆளும் கட்சி இந்த மாதிரி ஒரு முக்கியமான விவாதத்துல எதிர்க்கட்சி இருக்கணும்னு நினைத்திருந்தால் முதலமைச்சர் முன்வந்து அதனுடைய அவங்க அந்த சஸ்பென்ஷன் உத்தரவை அல்லது நாட்களை குறைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கலாம். சொன்னது வந்து அத்தனையும் சரி. ஆனா நான் சொன்னதனுடைய பொருளை நீங்க வந்து திசை திருப்புற மாதிரி பேசுறீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, யார் அதனால் பாதிக்கப்பட்டதாக நினைக்கிறார்களோ அவர்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தண்டனையை பாதிக்கப்பட்டதாக நினைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய உறுப்பினர்கள் அதனுடைய யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் அந்த கோரிக்கையை வைக்க முடியும். எங்களுக்கு ஒரு வார நீக்கம் என்பது அதிகபட்சமானது. இதை குறைத்து நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். அவங்க கோரிக்கை கட்சி வேற, சட்டமன்ற விதிமுறைகள் மரபு நடைமுறைகள் வேற. இதுவரைக்கும் யார் அந்த பாதிக்கப்படுகிறார்களோ பாதிக்கப்பட்டதாக உணர்கிறார்களோ அவர்கள் அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு நான் பேசி முடிக்கிறேன். நீங்க பேசுங்க, எவ்வளவு வேணா பேசுங்க. என்னுடைய நேரத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் சொல்ல வர்றது, இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர சொல்ல அவை அலுவல் ஆய்வுக்குழு அதை விவாதிச்சு முடிவு செஞ்சிருக்காங்க. இதுலயும் முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர் தான், நான் மறுக்கல. ஆனால் அதுக்கான ஒரு கோரிக்கை ஒருவேளை ஒரு ரெக்கமெண்டேஷனா முதலமைச்சர் முன்வைக்கணும்னா வச்சிருக்க முடியும். இதுக்கு முன்னாடி உதாரணங்கள் இருக்கு. இவங்களே அப்படி பண்ணிருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் முன் வச்சதுக்கு உதாரணங்கள் இருக்கு, விருப்பம் இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனால் இந்த யார் அதனால் பாதிக்கப்பட்டதாக நினைக்கிறார்களோ அவர்கள் இதை தொடர்ந்து நான் சொல்றேன். இப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி தீர்ப்பு தராரு. அந்த தீர்ப்பை விமர்சித்து நீதிமன்ற வளாகத்தில் போய் இன்னொரு கோர்ட்டு நடத்துவீங்களா? ஒரு நீதிபதி தீர்ப்பு தந்தாருன்னு அவர் நீதிபதி ஜெயக்குமார் தலைமையில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 10 ஆண்டுகள் கூட சொல்ல முடியாது, 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது என்ன நடந்தது? அதே சட்டமன்ற வளாகத்துல அதே மாதிரியான ஒரு மாதிரி கூட்டமும் போட்டி கூட்டமும் நடந்ததா இல்லையா? இப்போ பேசி முடிக்கிறோங்க. நீங்க சட்டசபையை நடிச்சிடாதீங்க, இங்கேயும் இல்ல சட்டசபை ஆக்கிறாதீங்க. அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க நேற்றைக்கு முந்தின நாள் நடந்த நிகழ்வை அதோடு ஒப்பிடுறது சரின்னா
நான் விளக்கம் சொல்கிறேன். என்னன்னா அன்னைக்கு மைக் வச்சுருந்தாங்களா, அல்லது எல்லா நிருபரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்களா, அல்லது வீடியோ எடுத்து மைக்கு தான் இல்லை, ஃபோட்டோ எடுத்தாங்க. அன்னைக்கும் வந்து பதிவுகள் செய்யப்பட்டது இல்லை. இது மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு சட்டமன்றத்தினுடைய போலி சட்டமன்றத்தை இங்கே நடத்துனாங்களா? அது போட்டி சட்டமன்றம்ல, போலி சட்டமன்றம் வேற. நீங்க வந்து போட்டின்ற இல்ல, போட்டின்னா ஒரு தகுதி, ரெண்டுக்குமே ஒரே தகுதி இருந்து மோதுகின்றது போது போட்டி. ஆனா அதை இமிட்டேட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு கண்காட்சி நடத்துறது வந்து போலி. அதனால அந்த வார்த்தைகள் வந்து நான் சரியாக தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ அவங்க வந்து சட்டமன்றம் வளாகம் என்பது சபாநாயகருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, சபாநாயகர் சர்வாதிகாரி, சர்வாதிகாரமாக நடந்துக்கிறாரு, ஜனநாயகத்தை குரல் வடைய நெரிக்கிறாரு, ஜனநாயக உரிமைகளை பறிக்கிறாரு. ஆனா இவங்க நடத்துறது எங்க? அதே சட்டமன்ற வளாகத்தில் வழக்கு பதிவு. அது அப்புறம் ஆனா நடத்த விட்டாங்கல்ல. இன்னும் சொல்ல போனா சேர் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு மைக்கு, அதுவும் சட்டமன்றத்தினுடைய அந்த பத்திரிகையாளர்கள் தர இணைப்புகளை எல்லாம் பயன்படுத்தி பத்திரிகையாளர் விரட்டிட்டோம் இன்னைக்கு. அதுதான் அவங்களுக்கு தரப்பட்ட சலுகையை இவங்க தவறா பயன்படுத்தினுடைய பாதிப்பு அவங்க சந்திக்கிறாங்க. இன்றைக்கு அந்த பத்திரிகையாளர்களுக்காக அந்த இடத்தை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல பத்திரிகையாளர்ல வந்து இயல்பா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகளும் அந்த புகைப்படம் எடுப்பதற்கும் அல்லது வாய்ப்புகள் மறுக்கப்படுறது ஜனநாயகத்தில் சரின்றீங்க. வாய்ப்புக்கு அந்த வளாகத்தில் நான் உங்களுக்கு சரியா நினைவுபடுத்துறேன். இதே சூழ்நிலை 2006 வந்தது. 2006 அதிமுகவினுடைய அனைத்து உறுப்பினர்களும் 60 பேரும் சட்டமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டார்கள். இடைக்கால நீக்கம் செய்யப்பட்டு சட்டமன்ற அலுவலர்கள் கலந்து கூடாதுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக தன்னந்தனியாக அங்கே வராங்க. வர்றதுக்கு முன்ன இதே மாதிரி எல்லா உறுப்பினரும், நீக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு நீங்க அப்போ பத்திரிகையாளராக இருந்து பார்த்திருப்பீங்க. சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே வரவிடலை, எல்லாரும் விரட்டி அடிச்சாங்க. நான் குறிப்பிட்டது பத்திரிகை. நான் முடிச்சிடுறேன். நீங்க விரட்டி அடிச்சோன்னா அவங்க எதிர்க்க போய் இருந்துட்டு குரல் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அம்மா உள்ள வர சொல்ல அவங்க கூட ஒரு 2-3 பேர் வர்றதுக்காவது முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஒரு தலைவர் வர சொல்ல கூட வரணும். அதுக்கு அனுமதிக்கல. அன்னைக்கு இருந்த மதிமுக 4 உறுப்பினர் கூட வந்தாங்க. நான் சொல்றது அந்த கேட் என்ட்ரன்ஸ்லயே விடல. ஆனா இன்னைக்கு அந்த வளாகத்துக்குள்ள இவ்வளவு பெரிய இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மறுக்கப்பட்டது அன்னைக்கு நடந்த நிகழ்வு. சட்டசபைக்கு ஒரு இறையாண்மை உண்டு. சபாநாயகருக்கு அவருடைய வளாகத்தில் அவருக்குரிய அதிகாரம், அவருக்குரிய கடமை, அதுல யாரும் குறுக்கிட முடியாது. அவருடைய தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி. அவருடைய அதிகாரத்தை விமர்சிப்பது என்பது வேறு. அது அதிகாரத்தை அந்த அவையில வந்து விமர்சிக்கலாமே ஒழிய அதற்காக அவர் கொடும்பாவி இருக்கிறது, அவரை இமிட்டேட் பண்ணி அவரு வளாகத்துக்குள்ள இருந்து அதை கிண்டல் பண்றது என்பது சரியானதில்லை. திரு மனோ தங்கராஜ், நீங்க நேற்றைக்கு தான் திமுக தலைவர் திரு கருணாநிதி ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்தார். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு குறித்து பல்வேறு பிரச்சனைகளை, எத்தனை கொலை நடந்திருக்கிறது, எத்தனை கொள்ளைகள் நடந்திருக்கிறது, பெரிய பட்டியல் கொடுத்தாரு. முக்கியமான சில வழக்குகளை அதுல பட்டியலிட்டு இருந்தார். இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த அறிக்கையில் இருக்கிறது. உங்களுக்கான வாய்ப்பு இருந்தது. 2 முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க. அவங்க சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை பேசாமல் வெளிநடப்பு செய்யறது அப்படிங்கிறது, உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தல அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் அதை கேள்வி எழுப்புறாங்க. ஏன் அவங்களால முடியாதா, இங்க பேசியிருக்க வேண்டியதானே, அப்ப ஏன் எனக்கு இருந்த அந்த தைரியம் உங்களுக்கு இல்லையா அப்படின்றாங்க. நிச்சயமாக இல்ல. நீங்க அடிப்படையாக உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். விதி 121 கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த விதி 121 படி ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அவர் தொடர்ந்து அவை நடவடிக்கைகளை நடக்காமல் தடுத்து அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகின்ற நேரத்தில் அவருடைய பெயரை குறிப்பிட்டு சபாநாயகர் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அவங்க நீக்கம் செய்ய முடியும். ஆனால் 79 பேரை ஒட்டுமொத்தமாக நீக்கி இருக்கிறது.
நான் கேட்கிறேன். ஒரு நிமிஷம் இல்ல நீக்கி இருக்கீங்க. இந்த விதி எண் 121 இதுல இருக்கு. நான் கேட்ட கேள்வி வேறு. நீங்க நான் சொல்றேன். இதுலயும் கூட இப்போ உயர்நீதிமன்றம் உடனடியாக தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நீதிமன்றத்துல நீங்க நாடி இருக்கீங்க, உடனடியாக சபாநாயகருடைய உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்து இருக்கிறது, நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. அப்படின்னா உடனடியா தடை விதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயமா அல்ல, அல்லது சபாநாயகருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயமாக சொல்ல முடியாது. இந்த வழக்கு பொறுத்தவரையில இது சட்டசபையினுடைய மரபு நடவடிக்கைகள் சார்ந்த அரசியல் சாசன சட்டம் சார்ந்த விஷயம். இதை நீதிமன்றம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது சபாநாயகருக்கும் நீதிமன்றத்துக்கும் இடையிலான அதிகாரங்களை குறித்து நம்ம பேசுவோம். அடுத்த கட்டமா அதை பேச வேண்டியது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கு இருந்த வாய்ப்பை பயன்படுத்தல தடை இருந்தது. அதாவது இன்றைக்கு எங்களுடைய உறுப்பினர்கள் அங்க போய் விவாதத்துக்கு போக வேண்டாம் என்ற முடிவோடு இல்ல, அவங்க போய் தங்களுடைய கருத்தை வலியுறுத்தினார்கள். 79 பேர் அநியாயமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் வரிசையில் இருந்த எங்களுடைய மரியாதைக்குரிய தளபதி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், அவர் பெயர் குறிப்பிட்டு என்றைக்காவது அவர் சபைக்கு குந்தகம் விளைவிக்கிறார் என்று சொல்லக்கூடிய நடந்து கொண்டாரா? எங்களுடைய கொறடா நடந்து கொண்டாரா? எங்களுடைய துணைத் தலைவர் நடந்து கொண்டாரா? ஏன் இப்படி அத்தனை பேர் நீங்கள் நீக்கி இருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, அதை பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் என்ன பதில் சொன்னார்கள்? நீங்கள் அந்த மறுபரிசீலனை பேச்சுக்கு இடமில்லை என்று சொல்லல. அது சஸ்பென்ஷன் சம்பந்தப்பட்டது, அது மறுபரிசீலனை இல்லைன்றாரு. ஆனால் அதற்கு பிறகு இருந்த வாய்ப்புங்கிறது, நீங்க உங்க உறுப்பினர்கள் 2 முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு நல்ல விஷயம் தெரிந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், அவங்க பேசி இருக்கலாமே அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற கேள்வி. ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பு 79 பேர் இப்படி நீக்கப்பட்டதற்கு திமுக தரப்பில் எங்களுடைய உறுப்பினர்கள் அதை பதிவு செய்து அதற்கான ஒரு போராட்டமாக நீங்கள் ஏன் இதை எடுத்துக்கொள்ள கூடாது? உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நீங்க எல்லாத்துக்கும் சொல்றது சபை குறிப்பில் இடம்பெறல, சபை குறிப்பில் இடம்பெறலன்னா சபை குறிப்பில் இடம்பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நீங்க பயன்படுத்தலையோ? ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க பொதுக்கூட்டம் நடத்தி இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும்பாடுன்னு பேசுறது, அதற்கு பதிலாக உதாரணத்தில் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தலையே அப்படின்னு உங்களுடைய உதாரணத்துக்கு சொல்ல 570 கோடி ரூபாய் கண்டெய்னர்ல போன பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு தொடங்கியவுடன் அவை குறிப்பில் நீக்கப்பட்டு அந்த உறுப்பினர் அமர வைக்கப்படுகிறார். அதே போன்று இந்த ரயிலிலே பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் எழும்புகிறார்கள், இதை பற்றி விவாதிக்க வேண்டும், இது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லுகிறார். மறுக்கப்படுகிறது. என்னுடைய சொந்த தொகுதியில் 63 நாட்கள் பழங்குடியின மக்கள் பிடித்து வைத்து காவல்துறையால் தாக்கப்படுகின்ற சம்பவத்தை ஒரு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தால் உடனடியாக மறுக்கப்படுகிறது. அங்கே அந்த நாகமலை என்று நினைக்கின்ற தேனி மாவட்டத்தில் மலையில பழங்குடியின மக்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர முடியவில்லை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, வழக்கறிஞர்கள் போராட்டத்திற்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்கிறார்கள், மறுக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் நாங்கள் பேசுங்கள் அனுமதிக்கப்படவில்லை. நீங்க நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர் அவர்கள் சொன்னார்கள், முதலமைச்சர் பேசினார், தனிமையாக சொன்னார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தனிமையாக அவர் பேசக்கூடிய சூழல், அந்த ஜனநாயக மரபு தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த நேரத்தில் சட்டசபையில் இருந்தது, அதை யாரும் மறுக்க முடியாது. எனவேதான் அவர் தனியாக வர முடிந்தது, அவருடைய கருத்தை பதிவு செய்ய முடிந்தது. பொறுமையோடு அன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை. எந்த கருத்தும் பேச முடியாத நிலை இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு சுமன், இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கிறது? தொடர்ந்து இந்த பிரச்சனை நம்ம தொடர்ந்து சட்டமன்றம் நடக்கிற நாட்கள்ல பாதி நாட்கள் விவாதங்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு தான் சட்டமன்றத்தினுடைய நிகழ்ச்சிகள் போகுது. அந்த விவாதங்களும் கூட அங்க நடக்கிற தனிநபர் சார்ந்த பிரச்சனைகளை சார்ந்தே நம்மளுடைய நேரமும் போதும் அப்படின்னு தோணுது. ஒரு வருந்தத்தக்க விஷயம், கிட்டத்தட்ட 5 நாளா வேற எந்த தொலைக்காட்சி சேனல்லையும் பாத்தீங்கன்னா இதே டிபேட் தான் இந்த சட்டமன்றத்துல. அதுவும் சட்டமன்றத்துல ஒரு மானிய கோரிக்கை பற்றி ஏதாவது ஒரு விவாதம் நடந்தால் அது பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு வருந்தத்தக்க ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு இவ்வளவு நாள் இழுத்தடிது. ரெண்டு பக்கமும் இது இவங்க தப்பா அவங்க தப்பான்னு பேசிட்டே இருக்கலாம். அதுல எந்த விதமான ஆதாயம் இல்லை. அடிப்படையாக ஆளும் கட்சியும் பெருந்தன்மையாக இந்த சஸ்பென்ஷன் பீரியடை குறைச்சிருக்கலாம். அதே சமயம் திமுகவும் இன்றைய செஷன்ல நிச்சயமாக அந்த இருந்த 9, 10, 8 உறுப்பினர்கள் போனாங்கன்னு நினைக்கிறேன். 8 உறுப்பினர்கள் நிச்சயமாக கலந்து கொண்டு அந்த மானிய கோரிக்கை இதுக்கான வாய்ப்புகளே இல்ல. சாதாரணமா நாங்க முக்கியமான பிரச்சனைகளை எழுந்தாலே பேச அனுமதி இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, மானிய கோரிக்கையில விவாதம் நடந்துட்டு இருக்கிற போது மானிய கோரிக்கையை பற்றி உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கான தடை இருக்காது இல்லையா? அப்போ நீங்க வேற ஒரு டாபிக்கை நீங்க கொண்டு வரும்போது அவை குறிப்பிடுறது நீக்கப்படுறது. சோ இன்னைக்கு
வந்து ஏன் நான் சொல்றேன்னா, எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து சொன்னது என்னன்னா, இந்த காவல்துறை இப்ப மானிய கோரிக்கை விவாதத்துல எங்களை கலந்துக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த சஸ்பென்ஷனே வந்து ஒரு ப்ரீ பிளான்டா பண்ணியிருக்கிறது. அந்த அடிப்படையில் சொன்ன பிறகு இருக்கிற உறுப்பினர்கள் 8 நீங்க சொன்ன மாதிரி 2 முன்னாள் அமைச்சர்களும் இருந்திருக்கிறாங்க. அந்த உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஒரு they could have proven a point ஒன்னு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தீர்வு அப்படின்னு அடிப்படையா பாத்தீங்கன்னா நேரடி ஒளிபரப்பு ஆஃப் தி அசெம்பிளி ப்ரொசீடிங். ஏன் முக்கியமா அதை சொல்ற கார்த்தி, திமுக 2006 இருந்து 2011 அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது, அவர்களும் செய்யல. அதிமுக அதுக்கு பிறகு அவர்களும் செய்யல. எந்த கட்சி தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தோம் அப்படின்ற இப்ப தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறது வேற கார்த்தி. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு 2006 அரசு என்ன சொல்லுது, எங்களுக்கு பணம் இல்ல அப்படின்னா 60 கோடி ஆகும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் 20 லட்சம் ரூபாய் மாச செலவு, எவ்வளவு பேர் எல்லாம் எம்ப்ளாய் பண்ணணும். அடிப்படையாக நீங்க டெலிகாஸ்ட் லைவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வெப்காஸ்ட் பண்ணுங்க. வெப்காஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? சில லட்சம் ரூபாய் கூட ஒரு ஆண்டுக்கு வராது. சோ இது எல்லாம் வந்து 60 கோடியுமே கூட 60 கோடி கூட ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது, மூணாவது, கேரளால வெப்காஸ்ட் பண்றாங்க, ஆந்திரால டெலிகாஸ்ட் பண்றாங்க, தெலுங்கானால டெலிகாஸ்ட் பண்றாங்க, மகாராஷ்டிரால இப்போ மகாராஷ்டிரா விதான்சபா சேனல்னு ஒண்ணு கொண்டு வராங்க, மகாராஷ்டிரா விதான் பரிஷத் சேனல்னு கொண்டு வராங்க. ஏன் மகாராஷ்டிராலயோ ஆந்திராலயோ கேரளாலயோ அந்த மாதிரி எல்லா கர்நாடகால பிரைவேட் சேனல்ஸ் உள்ள போய் எடுக்கலாம் லைவா. பிரைவேட் தனியார் தொலைக்காட்சி சேனல்கள் அசெம்பிளி ப்ரொசீடிங்ஸ் சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பும் உரிமை கர்நாடக அரசு கொடுத்திருக்கிறது. சோ என்னன்னா, திமுக இன்னைக்கு வந்து இந்த சஸ்பென்ஷனுக்கு எதிராக போட்டாங்க இல்லையா வழக்கு, சஸ்பென்ஷனுக்கு எதிராக போடுற வழக்க லைவ் டெலிகாஸ்டுக்கு அவங்களே இம்ப்ளீட் பண்ண பார்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து லோக் சட்டா பார்ட்டி போட்ட வழக்கு வந்திருக்கு. அதுலதான் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து உள்ள பூந்து இம்ப்ளீட் பண்ணோம்னு சொன்னாரு. அந்த வழக்கு இப்ப இன்னும் நவம்பர் 11 திருப்பி லிஸ்டிங் இருக்கு. சோ அந்த வழக்கு இன்னும் நிலுவை இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இது வந்து நீங்க ஒரு நீண்ட கால தீர்வுக்கு சொல்றீங்க. இதுதான் தீர்வு. ஏன்னா இல்ல மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்றீங்க. இதுல இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாங்க, திமுக தலைவர் திரு கருணாநிதி சஸ்பெண்ட் செய்யப்படலையே, அவர் அவைக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்குதான் ஏற்கனவே சொன்னது வந்து அவருக்கு தேவையான இருக்கை, வசதியான இருக்கை வந்து அவங்க கொடுக்கப்படவில்லை, அதனால அவர் வந்துட்டு போறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பொது நலன் எதுல இருக்கிறது? இதெல்லாம் வந்து எவ்வளவோ முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. நம்ம எவ்வளவு நேரம் இதே மாதிரி விஷயங்களை வந்து விவாதம் செய்யறோம் அப்படின்னாக்க, இரண்டு கட்சிகள் மேல் மக்களுக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு இருக்கை வசதி கேட்பது அப்படிங்கறதுல இருக்கிற நியாயங்கள் இருக்கா, இல்ல அந்த விஷயங்களை மட்டுமே பேச வேண்டியிருக்குன்னா அந்த அதுக்கான கோரிக்கையை தொடர்ந்து வைக்க வேண்டிய சூழலே இருக்கு. அதுதான் சொல்றேன். இரண்டு தரப்பிலும் இந்த, அதாவது அவ்வளவு ஒரு மூத்த தலைவர், அவருக்கு ஒரு தேவையான வசதியான ஒரு இருக்கை செய்து கொடுப்பதில் இது என்ன மெக்னானிமிட்டி தானே. இதுல வந்து இதை வந்து ஒரு போட்டியாக எடுத்துக்கொண்டு செய்வதில் யாருக்கு பொதுநலனுக்கு எப்படி பெருந்தன்மை மட்டும் இல்ல, உரிமை. ஒரு உறுப்பினர் வந்து சபையில பேசுவதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது இல்ல அவருடைய உரிமை. இல்ல அதுக்கு இருக்கிறோம். அவங்க அதுக்கு ஒரு இது சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரவிக்குமார், நீங்க சட்டமன்றத்துல பணியாற்றிய அனுபவம் கொண்டவர், நிறைய சபை குறிப்புகள் நீங்க சட்டமன்ற உங்களுடைய உரைகளை தொகுத்து புத்தகமாகவும் வெளியிட்டவர். இன்னைக்கு இருக்கிற சபை குறிப்பில் இருக்கிற விஷயங்களை தொகுத்து புத்தகங்களாக வருகின்ற காலத்தில் இருக்கிறவங்க படிக்கும் போது என்ன மாதிரியாக இருக்கும்? இப்ப நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த அவையிலே பேச முடியும். அவர் எதை பேசுகிறார் என்பதுதான் அதுல முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து இன்னைக்கு நாம் பாராளுமன்றத்தை பார்க்கிறோம், பாராளுமன்ற நடவடிக்கைகளை பார்க்கிறோம், சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்க்கிறோம். இங்க இருக்கிற இதே மக்களவை தலைவருக்கும் சரி, இங்கே சட்டப்பேரவை தலைவருக்கும் ஏறத்தாழ ஒரே விதமான அதிகாரங்கள் தான் இருக்கு. ஆனால் அங்கே எதிர்கட்சிகள் போய் எதிர்ப்பு தெரிவித்தால், அல்லது அங்க மக்களவை தலைவரை சுத்தி நின்று கோஷம் எழுப்பினால், அவர்கள் அவை நடவடிக்கையை ஒத்தி வைக்கிறார்கள் தவிர உடனே காவலர்களை விட்டு அவங்களெல்லாம் தூக்கி வெளில ஏறிங்க அப்படி என்று சொல்வதில்லை. ஏன் சட்டமன்றத்தில் மட்டும் காவலர்களை வைத்து எதிர்கட்சி உறுப்பினர்களை வெளியேற்றுகிற ஒரு போக்கு இருக்கிறது? எதிர்கட்சி உறுப்பினர்கள் சுத்தமாக இல்லாத நிலையிலும் கூட அவையை நடத்தக்கூடிய ஒரு நிலை எப்படி சட்டப்பேரவையில் இருந்து கொண்டிருக்கிறது? இதையே நான் பாராளுமன்றத்தோட சட்டப்பேரவையோட நடவடிக்கையோட ஒப்பிட்டு பார்ப்பது இல்லை. இது ஒரு கேள்வி. ஏன் சட்டப்பேரவை நடவடிக்கைகளை இந்த அளவுக்கு நீர்த்து போக செய்தது யார் என்பதை பார்ப்பதை விடவா இது ஜனநாயகத்துக்கு சரியா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலும் கூட இதே போல சட்டப்பேரவை எதிர்கட்சி உறுப்பினர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள்.
உதாரணத்துக்கு 2007ஆம் ஆண்டு திரு சி.வி. சண்முகம், பி.பி. கலைராஜன், அதே போல பொள்ளாச்சி ஜெயராமன் போன்றவர்கள் நீக்கம் செய்யப்பட்ட போது நாங்கள் எல்லாம் அதை குரல் கொடுத்தோம். நீங்கள் அந்த இடைநீக்கத்தை ரத்து செய்து அவர்களை சபை நடவடிக்கையில பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டோம். அதே போல அதிமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக நீக்கம் செய்யப்பட்ட போது கூட அப்பொழுதும் நாங்கள் அதற்காக குரல் எழுப்பினோம். இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் குரல் எழுப்பினார்கள். அதையெல்லாம் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு திமுக அன்றைக்கு முதல்வராக இருந்த திமுக தலைவர் திரு கலைஞர் அவர்களும் அதை பரிந்துரை செய்து அன்றைக்கு பேரவைத் தலைவர் அந்த இடைநீக்கத்தை ரத்து செய்து அவர்களை எல்லாம் அனுமதித்தார்கள். இன்றைக்கு அப்படி பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா என்றால் இன்னைக்கு இடதுசாரி கட்சிகள் அங்கே இடம்பெறவில்லை, வேறு கட்சிகள் இடம்பெறவில்லை. இதற்கு நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. மக்கள் இதையெல்லாம் உணர்வார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்றைய பொறுத்த அளவில் பாருங்க, இப்போதுதான் சில நாட்களுக்கு முன்னால டெல்டா மாவட்டங்கள்ல சம்பா பயிரும் பாதிச்சிருச்சு. இன்னைக்கு தமிழ்நாடே பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள்ல கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு போராட்டத்துக்கு விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையில சட்டப்பேரவை நடக்கும் போது ஒட்டுமொத்தமாக மத்திய அரசை வலியுறுத்தியோ அல்லது கர்நாடக அரசை வலியுறுத்தியோ ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள், வாக்களித்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா நடக்கிறது என்ன? உள்ளார சட்டப்பேரவை, அப்புறம் போட்டி சட்டப்பேரவை, அதை பற்றிய விவாதங்கள். இது எந்த நிலையில இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கு என்பது, இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை என்ன, ஆட்சியாளர்களோ அல்லது அவர்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களோ ஏன் இதை பற்றி சும்மா ஒரு சடங்குக்கு இந்த கடையடைப்புக்கு ஆதரவு தெரிவித்தா மட்டும் போதுமா? இந்த கட்சிகள் இன்றைக்கு இதை பற்றி விவாதிக்க வேண்டாமா? இதற்கு சட்டமன்றத்தில் அதற்காக குரல் கொடுத்து அந்த பிரச்சனைக்காக இன்னைக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருந்ததுன்னா ஒட்டுமொத்த மக்களுமே அதை ஆதரிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது? இதுக்கு யாரையும் நாம் தனிப்பட்ட முறையில குற்றம் சுமத்த முடியாது. எல்லாருமே சேர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே நமக்கு பொறுப்பு இருக்கு. இன்றைக்கு கர்நாடக ஆட்சியாளர்கள் நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிக்கக்கூடிய ஒரு நிலை, தமிழ்நாட்டை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது சரிதானா என்பதை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அது ஆளுங்கட்சியில இருந்தாலும் சரி எதிர்கட்சியில இருந்தாலும் சரி, எல்லாருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசும்போது சொல்லி இருக்கிறார், ஏன் திமுக தலைவர் கலைஞர் இடைநீக்கம் செய்யப்படல, அவர் வந்தா என்னன்னு. இது எவ்வளவு பெரிய ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. அவருக்கு இருக்கை வசதியை செய்து தரப்படாமல் அவரை ஏதோ நீங்க அவர் வர்றதுக்கு பயப்படுகிறார் என்பது போல ஒரு தோற்றம் தருவதும், அல்லது தான் அந்த சமயத்தில் திமுக மற்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்யப்பட்ட சமயத்தில் கலந்து கொண்டதை குறிப்பிட்டு அவர் பேசுகிற நேரத்தில் அது அவருடைய துணிச்சலை மட்டும் காட்டுவது எடுத்துக்கொள்ள முடியாது. அன்றைக்கு திமுக அதை அனுமதித்தது என்பதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு நான் அவையில இருந்தேன். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 1 மணி நேரம் அன்றைக்கு அந்த மானிய கோரிக்கை மீது பேசினார். முழுவதுமாக அந்த உரை அங்கே இடம்பெற்றது. அதுல ஒண்ணு பெரிய யாரும் இன்டரப்ட் பண்ணவே இல்லை. முழு அவையும் அவர் பேசுவதை கவனித்தது. அத்தகைய ஒரு நிலையை ஏன் இன்னைக்கு இவங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்க கூடாது அப்படி என்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில எழத்தான் செய்யும். எனவே இது அவங்களுடைய துணிச்சல் மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த ஆட்சியாளருடைய அவர்களுடைய அணுகுமுறையும் காட்டுகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை குறித்து, தமிழகத்தினுடைய ஜீவாதாரமான பிரச்சனைகளை குறித்து எல்லாம் பேச வேண்டிய அவையில தொடர்ந்து இது போன்ற 2 கட்சி சார்ந்த பிரச்சனைகளே எழுப்பப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் திரு ரவிக்குமார் முன்வைக்கிறார். அதே போல கடந்த காலங்களில் இருந்த அந்த பெருந்தன்மை இப்போது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இதற்கிடையில சுய விளம்பரத்துக்காகத்தான் திமுக இப்படி செய்கிறது என்று விஜயகாந்த் விமர்சிக்கிறார். என்னதான் நடக்கிறது? தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு குமார், திரு மனோ தங்கராஜ் அவர்களும் ரவிக்குமார் சொல்றது, திமுக ஆட்சி காலத்துல அப்ப பெருந்தன்மையோடு அதுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டது. முதலமைச்சர் அப்போது எதிர்கட்சியாக தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் பேசுவதற்கு அந்த பெருந்தன்மை இப்ப இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இல்லை, எனக்கு சகோதரர் மனோ தங்கராஜ் சொல்றதுல கூட ஆச்சரியம் இல்லை. ஆனால் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ரவிக்குமார் சொல்றதுல தான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த சட்டசபையில் அவர் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வருகின்ற போது 2ஆம் நம்பர் கேட்டை கூட திறக்கல. அவங்க வழக்கமாக வருகின்ற அந்த கேட்டையே திறக்கல. அது மட்டும் இல்லை, அவங்க பேச சொல்ல ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட குறுக்கீடுகள் மட்டும் இல்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டு அன்றைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி உள்பட அவங்க தோழமை கட்சியாக இருந்தாங்க, அவங்களும் சேர்ந்து கலாட்டா பண்ணாங்க.
அதையெல்லாம் மீறி தான் அம்மா பேசிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மணி நேரம் அவருக்கான பேசுவதற்கு நேரம் இருந்தது, அது முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டதுங்கிறார். இப்பவும் நேரம் இருக்கு. சகோதரர் தெரியும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒவ்வொரு பிரச்சனையிலும் எதிர்க்கட்சிகளுக்கு அந்த நேரம் ஒதுக்கீடு என்பது மானிய கோரிக்கைகள் மீது அவர்கள் பேசுகின்ற வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு 2 உறுப்பினர்கள் திமுகவின் சார்பில் பேசுவதற்கும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருவர் பேசுவதற்கும் இன்னைக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. அதை வந்து அந்த நேரத்தில் யாரும் வந்து அதை ரத்து பண்ண முடியாது. அதை இதுவும் அவங்களுடைய உரிமை, அவங்களுக்கு கட்சிக்கு தரப்பட்ட நேரம், தனிப்பட்ட உறுப்பினருக்கு இல்லை, அந்த கட்சிக்கு அவங்க கருத்துக்களை சொல்லுவதற்கு வாய்ப்பு தரப்பட்டது. அந்த வாய்ப்பை இவங்க என்ன பயன்படுத்தினாங்க? இன்னைக்கு சபைக்கு போகலன்னா அது வேற, ஆனால் சபைக்கு போனாங்க. ஆனால் போய் என்ன சொன்னாங்க? அந்த ஏற்கனவே நடந்த தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்யும் கோரிக்கை வச்சவங்க அதை பதில் சொன்ன உடனே வெளிநடப்பு பண்ணாங்க. எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக வெளிநடப்பு செய்யணும். நீங்க சொல்ற கருத்து நான் வரவேற்கிறேன். எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு அவர்களுக்கு ஜனநாயக உரிமை முழுமையாக தரப்பட்டது இருக்கு. எத்தனையோ பிரச்சனையில வெளிநடப்பு பண்ணிட்டு மறுபடியும் வந்து பிரச்சனையை பேசியிருக்காங்க. அந்த மாதிரி இவங்க எதிர்ப்பை பதிவு பண்ணவங்க மறுபடியும் வந்து கலந்துகிட்டு இருக்கலாமே. நான் இன்னொன்னு சொல்ல சகோதரர் ரவிக்குமார் ஒன்று சொன்னாரு, இவர் கருணாநிதிக்கு பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்கி தரல இடப்பிரச்சனை சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் எப்போவுமே கருணாநிதி தனியாக வந்து பேசுனது சரித்திரமே இல்லை. 1991 ஒரே ஒரு உறுப்பினராக ஒரு வெற்றி பெற்று வந்த போது கூட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாரே தவிர சட்டசபையில் வந்து அவர் பங்கெடுக்கல. இன்றைக்கு கூட இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் சொல்ல வரேன், தகுதியை வந்து யாரும் ஏற்படுத்தி தர முடியாது, மக்கள் தான் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயம். இது வந்து மக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க நான் தகுதின்னு சொல்றேன், நீங்க வசதின்னு சொல்றீங்க, ரெண்டும் ஒரே பொருள் தான். தகுதி விளக்க சொல்றேங்க. உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த நான் தயாரா இருக்கிறேன், வாய்ப்பு கொடுங்கன்றேன். அதாவது நான் சொல்றது தகுதியை மக்கள் தான் உருவாக்கி தராங்க. என்னன்னா யார் எந்த இடத்துல உட்கார்ன்றது டிசைட் பண்றது மக்கள் ஓட்டு. மக்கள் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிமுக அம்மா முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் வாக்களித்து அந்த சீட்டு தராங்க. திமுக கருணாநிதி முதலமைச்சர் ஆகணும்னு கோரிக்கை வச்சாங்க, மக்கள் நிராகரிச்சுட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கணும்னு சொல்றாங்க. இவர் ஏன் அங்க வந்து உட்காராம இருக்கிறாரு? எதிர்க்க நீங்க உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்தினுடைய இடஒதுக்கீடு உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க பார்த்திருக்கீங்க. எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு எதிராக இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போறதுக்கு வழி இருக்கு, நேரம் வந்து அங்க உட்காரலாம். ஏற்கனவே இவர் பதவியேற்றுக்கு சொல்ல அங்க வந்து தான் பதவியேற்றுட்டாரு. முதல்வர் நடந்து கொண்ட விதம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் இடம் இவருக்கு மக்கள் தந்தாங்க, அந்த இடத்தை இவர் பயன்படுத்துறதுக்கு ஏன் தயங்குறாரு? இல்ல நான் என்ன கேக்குறேன், அவங்க உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி விவகாரம். இல்ல யாரு கட்சி தலைவரா இவரு வேணாம்ங்கறத மக்கள் கட்சியினுடைய தலைவரா அவர் முடிவு பண்றாரு. என்னோட கேள்வி, கட்சி வந்து இன்னைக்கு இல்ல மக்கள் யாரு கொடுத்தாங்கன்றது நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? இல்ல மக்கள் எதிர்கட்சி தலைவரா யார் வரணும், அந்த கட்சிக்கு அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தான் கொடுத்திருக்காங்க. நீங்க கருணாநிதி முடிவு செய்கிறது, முன்னிலைப்படி தான் ஓட்டு கட்சி முடிவு செய்கிறது. சரி கட்சி முடிவு. நான் என்ன கேக்குறேன், ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், நீங்க சொன்ன வாசகம் நான் ஏத்துறேன். கட்சி முடிவு பண்ணிச்சுல, ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே யார் யாருக்கு எங்கெங்க இருக்கை வேண்டும் ஒரு லிஸ்ட் தராரு. முதல் இடம் யாருக்கு, 2வது இடம் யாருக்குன்னு அதுல வந்து கருணாநிதி பேர் இருந்ததா? அப்படி சொல்லாதீங்க. சபாநாயகர் தெளிவாக என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை, அது அப்புறம் வரிசையில் யாருக்கு எந்த இடம் என்பது ஸ்டாலின் கொடுத்த அப்படி சொல்ல பட்டியல் 10 பேர் கொண்ட பட்டியல் அவர் பேர் இருந்ததா? திரு குமார், அதுக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள்ல அவரே கோரிக்கை வைக்கிறார், அவரே பேசுகிறார்கள், இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் கன்சிடர் பண்றதுல என்ன பிரச்சனை? நீங்க எந்த இடம் அவங்க ஏதாவது குறிப்பிட்டு இடத்தை கேட்டு அவங்க கொடுக்காம விட்டாங்களா? நம்ம விஷயத்துக்கு முதல் வரிசை ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அடுத்து முதல் இடம் தந்திருக்காங்களா? இல்ல இந்த கச்சத்தீவு, இலங்கை பிரச்சனை, இட பிரச்சனை, ஹிலரி கிளின்டன் இதெல்லாம் விட்டுட்டு விஷயத்துக்கு வரும். இன்னைக்கு நடந்த உங்களுடைய காவல்துறை மானிய கோரிக்கையில பல்வேறு விஷயங்களை பட்டியலிடுறாங்க.
திட்டங்கள் அறிவிக்கிறீங்க, இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்றீங்க, இதெல்லாம் ரைட்டு. 2006 2011 ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளவெல்லாம் நடந்தது அப்படின்னு நான் கொண்டு வந்து ஒரு பட்டியல் கொடுக்கறதுங்கிறது இந்த காலகட்டத்துக்கு அது சரியாக இருக்குமா? அதுக்கப்புறம் 5 ஆண்டு காலம் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, 6வது ஆண்டு காலமாவும் இருக்கீங்க, இன்னமும் அதையே சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது சரியா இருக்க முடியுமா? இல்ல, அது சரியா இருக்கா இல்லையான்றதை விட என்ன காரணம்னா, குற்றங்களும் தவறுகளும் எல்லா காலகட்டங்களும் நடந்தது உண்டு. இதை விட கூடுதலான தவறுகள் நடந்திருக்கின்றது காட்டுறதுதான். இதுல அவங்க அந்த தவறுகளை மட்டுமே நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க உங்களுடைய முந்தைய ஆட்சியோடு இது பண்ணி நாங்க இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா திமுக ஆட்சி காலத்தை திருப்பி அதுக்கப்புறம் தான் மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க வாய்ப்பு. அப்படி கொடுக்கப்பட்ட வாய்ப்புல 2011-16 நாங்க இப்படி பண்ணினோம், அடுத்ததா இப்ப இப்படி வருது அப்படின்னு கம்பேர் பண்றது சரியா இருக்குமா? இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சின்னு போறது சரியா இருக்குமா? இந்த ஆட்சியை பற்றி விமர்சிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இப்போ சட்டமன்றத்துக்கு வர முடியாத எதிர்கட்சிகள் மக்களிடத்தில் விமர்சிப்பதும் அவங்க இதை குறை சொல்றதும் நியாயமா ஏற்றுக்கக்கூடிய வாதம் தேவையான ஒண்ணு. ஏன்னா அவங்க சட்டமன்றத்தில் சொல்ல முடியல, அதனால வெளியே இருந்து சொல்றாங்க. ஆனால் சட்டமன்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு மக்கள் தந்ததுக்கு பிறகும் நீங்க வெளியே இருந்து நான் சொல்றேன் சொன்னா அது என்ன ஜனநாயகம்? ரெண்டாவது நண்பர் ரவிக்குமார் அவர்கள் நல்ல கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அது அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தலாம் என்று 100% நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏற்றிருக்கிறது. நீங்க அவை குறிப்பில் இடம்பெறாத வார்த்தைகளை நீக்கினால் ஆட்சேபனே இல்லை. ஒரு உதாரணம், அவர் என்ன சொன்னார்னா, அவை குறிப்பில் இடம்பெறக்கூடிய அளவுல ஒரு சட்டமன்ற உறுப்பினரால பேச முடியும், விஷயங்களை பதிவு செய்ய முடியும். ஆனால் அப்படி பேசுவதுல திமுகவும் கூட அதை சரியா பயன்படுத்தலங்கிறது அவரோட பார்வையா இருக்கு. அப்படி அல்ல, அதில் ஒரு சிறிய திருத்தம் தான். திமுக அப்படிதான் பேசிட்டு இருக்காது. ஆனா இங்க வரக்கூடிய பிரச்சனை எது என்று பார்த்தால், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் எழும்பி ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்று ஒரு உரையை தொடங்கினார். அது என்ன பேசினாரு? அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் குறை சொல்லுகிறாரா, அரசாங்கத்தை குறை சொல்ல, அந்த சப்ஜெக்டுக்கே வரல. உடனடியாக ஒட்டுமொத்த அமைச்சரவை கூட்டமும் எழும்பி அவருடைய உரையை நிறுத்த சொல்லி அவருடைய மைக்கை ஆஃப் செய்து பண்ணாங்க. நீ ஆர்கே நகரை குறிப்பிட்டதுனால உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அதே ஆர்கே நகர் தொடர்பான ஒரு விவாதம் வந்தபோது அவை முன்னவராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அந்த வார்த்தையை பிறகு திரும்ப பெறுகிறார்கள். அவை குறிப்பில் இடம்பெறாமல் போனது அதுவும் உங்களுக்கு தெரியும், போன வாரத்தில் நடந்தது. காரணம் என்னவென்றால், அதே போல அவருக்கு மட்டும் இல்ல, திரு OS மணியன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து திரும்ப நீக்கப்படுகிறது. அதே போல சுற்றுச்சூழல் அமைச்சரும் ஒரு வார்த்தையை பயன்படுத்த நீக்கப்படுகிறது. அமைச்சர்களுடைய வார்த்தைகளும் நீக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது. அதுல நீங்க முதலமைச்சரும் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, நீங்க இப்படி பேசுங்க அப்படின்னு அவர்கள் என்கேஜ் பண்ண ட்ரை பண்றாங்களா இல்லையா? அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். அந்த வார்த்தைக்கு பொறுமையாக நிதானமாக அவருக்கே உரித்த பாணியில் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுப்பி ஒரு பதிலை சொல்லுவார். இந்த பதிலும் அவர்கள் சொன்ன வார்த்தையிலும் இவருடைய பதில் அந்த வார்த்தையை சரி செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தா இரண்டையும் எடுத்து விடுவோம் என்று ஒரு பெரிய தாராள மனதோட சொல்லுவ மாதிரி ரெண்டையும் எடுப்பார்கள். ஏன் எடுக்கணும்? அவர் பன்னீர்செல்வம் சொன்னதை மட்டும் எடுத்திருக்கலாம், இதை எடுக்க வைத்திருக்கலாமா? ஏன் ரெண்டையும் சேர்ந்து எடுக்க வேண்டிய அவசியம் நாங்கள் எடுக்க கோரிக்கை வச்சோமா? இல்ல. எந்த பதிவுகளும் அதை நியாயப்படுத்துகின்ற விதத்தில், அவர்கள் செய்த தவறு என்று சுட்டிக்காட்டுகின்ற விதத்தில் ஒரு பதிவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வைத்தால் நாங்களும் அதை என்னுடைய பேச்சை பின்வலிக்கிறேன், அதையும் நீங்கள் திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி எந்த நியாயமும் இல்லை. திமுகவுடைய நடவடிக்கைகளை ஒரே விளம்பரத்துக்கானது. இரண்டாவது, இந்த ஒப்பீடு என்பது நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள், அவருடைய அரசோட ஒப்பீடு பண்ணலாம், வருஷம் 6 ஆயிட்டு. இரண்டாவது, ஒப்பீடு இப்ப சம்பந்தம் இல்லாதது. இன்றைக்கு கூட காவல்துறை மானியத்தில் பேசுகின்ற முதல்வர் அவர்கள் நவீன கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் நவீனப்படுத்தி இருக்கோம் சொல்லாங்க. ஆனா கிரைம் ரேட், குற்ற எண்ணிக்கை குறையவில்லை. அவர்கள் 2010 இருக்கக்கூடிய ஒரு குற்றங்களை குறிப்பிட்டு 2010 மட்டும், அந்த 5 வருஷத்தை குறிப்பிடல, 2010 மட்டும் குறிப்பிட்டு அதை விட 2.9% குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு நவீனம், எவ்வளவு கூடியிருக்கிறது? பல நெட்வொர்க் ஏற்படுத்தி இருக்கோம், கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணியிருக்கோம், ரொம்ப இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ராசஸ் நாங்கள் ரொம்ப நவீனப்படுத்தி, அதிநவீனப்படுத்தப்பட்ட இந்த அரசில் காவல்துறையில் இன்றைக்கும் குற்றத்தினுடைய அளவு அந்த 5 ஆண்டு காலத்தை கூட சொல்லல, அதில் இருக்கக்கூடிய அதிகபட்ச குற்றம் நடந்த 2010 பேசலாம்.
தொடர்ந்து 2.9 குறைவு என்று உங்கள்ட்ட சொல்லி கேட்க எந்த வேண்டிய ஒரு நியாயம் சின்ன இருக்கிறதா? பிரேக் எடுத்துக்கிறேன். குற்றங்கள் குறைந்திருப்பதாக இன்றைக்கு ஒரு புள்ளி விவரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதுக்கு ஒரு போலீஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட்டையும் இன்னைக்கு கோட் பண்றாங்க சிஎம். இப்படி எல்லாம் இருந்தாதான் இது சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதுன்னு செல்வி ஜெயலலிதா ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. அப்படித்தான் இருக்கிறதா? சட்டம் ஒழுங்கினுடைய நிலவை என்னவாக இருக்கிறது? அரசு முன்வைத்த புள்ளி விவரங்கள் சரியானதாக இருக்கிறதா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். திரு ரவிக்குமார், இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இந்த இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்க இந்த காவல்துறை மானிய கோரிக்கையில தன்னுடைய பதில் உரையின் போது குற்றங்களோட எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, சதவீதம் குறைந்திருக்குங்கிற ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கிறாங்க முதலமைச்சர். உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க எதோடு ஒப்பிட்டு சொல்றாங்கன்றது இப்ப நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப தேசிய குற்ற ஆவண மையம் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுற புள்ளி விவரங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய எண்ணிக்கையில அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. அதுவும் குறிப்பாக சில அதாவது சமூகத்துல மிகவும் பலவீனமான பகுதியினர் மீதான வன்முறை என்பது தமிழ்நாட்டில் மிக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பெண்கள் மீதான வன்கொடுமைகள், அதுபோல சிறார் மீதான வன்கொடுமைகள், அதுபோல தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் என்பது எண்ணிக்கையில அதிகரித்து கொண்டேதான் போகிறது. இதை நாம் எல்லாருமே பார்க்கிறோம். குறிப்பாக டெல்லியிலே நிர்பயா சம்பவம் நடந்த போது நாட்டிலேயே முந்திக் கொண்டு இங்கே சில திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த பெண்கள் மீதான வன்கொடுமைகள் ஓரளவுக்கு குறைந்திருக்கும் என்பதைத்தான் பல்வேறு மகளிர் அமைப்புகளும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த புள்ளி விவரங்களை வைத்து மட்டுமே நாம் இதை பார்க்க கூடாது. பொதுவாக சமூகத்தில் பாதுகாப்பான ஒரு நிலைமை இருக்கிறதா? இன்னைக்கு செயின் பறிப்பு சம்பவங்கள் என்பது மிக அதிகமாக நடந்து கொண்டே இருக்கு. அது மட்டுமல்ல, செயின் பறிப்பு சம்பவத்தில் அடுத்த குணமாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு சொன்னா, நீங்க கொலைக்கு அது போகிறது. அதை தடுக்கிற காவலர் கொலை செய்யப்படுகிறார். அதற்கு மறுப்பு தெரிவிக்கிற பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். செயின் பறிப்பு என்பது கொலையாக மாறுகிற ஒரு நிலை அதிகரித்து, இது செயின் திருடர்களுக்கும் கூட ஒரு துணிச்சல் வந்திருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது. எனவே இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சட்டம் ஒழுங்கை பொறுத்த அளவில் உயர்நீதிமன்றம் குறிப்பாக திரு சுவாதி அவர்கள் படுகொலையை ஒட்டி உயர்நீதிமன்றம் சில கருத்துக்களை சொன்னது. அவர்கள் சில பரிந்துரைகளை செய்தார்கள். குறிப்பா சிசிடிவி பொருத்த வேண்டும் என்கின்ற பரிந்துரைகள். அதை முழுமையாக உடனடியாக நிறைவேற்றுவதில் தமிழக அரசு கவனம் செலுத்தினால் நல்லது. இன்னைக்கு ஏதோ எதிர்கட்சிகளுடைய வாயை அடைப்பதற்கான சில புள்ளி விவரங்களை சொல்வதை விட நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற, நாட்டு மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு மன தைரியத்தை கொடுக்கிற நடவடிக்கைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது. வெறுமனே புள்ளி விவரங்கள் அல்ல. நடக்கிற கொலைகள் குடும்ப ரீதியான பிரச்சனைகளால் நடக்குதுங்கிறாங்க. காவல் நிலையங்கள்ல இல்ல குடும்ப ரீதியான பிரச்சனைகளாக நடக்கிறதுனாலும் கூட அதுக்கும் சமூக பரிமாணங்கள் இருக்கிறது. குடும்ப எப்போ ஆண்டாண்டு காலமாக தான் குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கு. ஏன் குடும்பங்கள் ரீதியான குற்றங்கள் திடீரென்று அதிகரிக்குது? எனவே இதற்கும் ஒரு சமூக பரிமாணம் இருக்கிறது. அதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிற ஒரு இதுவே பிரேஸே அதுல இல்ல. அப்படியான கொலைகள் இங்க நடந்ததாகவே தெரியவில்லை. எந்த மாதிரியான கொலைகளை சொல்றாங்க? இன்றைக்கு குறிப்பாக ஆணவ கொலைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகுதா இல்லையா? நீதிமன்றங்களே சுட்டி காட்டுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவர்கள் இதற்கான சில பரிந்துரைகளை செய்தாரே, அந்த பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? ஏன் ஒரு முறைக்கு 2 முறையாக சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான பரிந்துரைகளை முன்மொழிந்திருக்கிறதே, அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு குற்றங்களை குறைப்பதற்கு ஆந்திராவிலே இருப்பது போல ஒரு சமூக பாதுகாப்பு சட்டத்தை ஏன் கொண்டு வரக்கூடாது என்று கேட்டார்களே, அது கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறதா? இப்படி சட்டம் ஒழுங்கு என்பது பல பரிமாணங்களை கொண்டது. எனவே வெறும் நம்ம புள்ளி விவரங்களை மட்டும் சொல்லி அரசை குறை சொல்வதும் தேவையற்றது. புள்ளி விவரங்களை மட்டும் சொல்லி அரசு அதை சமாதானம் சொல்வதும் தேவையற்றது. இன்னைக்கு உண்மையிலேயே மக்கள் மத்தியில
ஒரு அச்சமற்ற சூழல் நிலவுகிறதா, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு அவர்கள் மனதில் இருக்கிறதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த நிலை இல்லை என்பதுதான் எல்லோருடைய கவலை. இன்னைக்கு பட்ட பகல்ல பல கொலைகள் நடக்கின்றன. அது ஆணவ கொலையா இருந்தாலும் சரி, வேறு விதமான வழிப்பறி கொலையாக இருந்தாலும் சரி, இத்தகைய ஒரு துணிவு இன்றைக்கு குற்றவாளிகளுக்கு ஏற்படுவதை அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருமே சுட்டி காட்டுகிறார்கள். எனவே ஜெயில இருந்துட்டு ரவுடி ஒரு நடிகை மிரட்டி இருக்காரு. அதை நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம். கிரைம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படி ஒரு 5% 3% குறைஞ்சிருக்கு, 4% குறைஞ்சிருக்குன்னு சொன்னாலும் பெரிய அளவுல டிராமாட்டிக்காவும் மோசமும் ஆன மாதிரி இல்ல, பெரிய அளவுல இம்ப்ரூவ்மெண்ட் டிராமாட்டிக்கா இம்ப்ரூவ் ஆன மாதிரி இல்ல. கொள்ளை மாதிரியான சம்பவங்கள் கேள்விப்படாத திரைப்பட சம்பவங்கள் நடக்கல. ரெண்டு விஷயம். ஒண்ணு மீடியானுடைய கவரேஜ் ஆஃப் கிரைம் மிகவும் ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சில சேனல்கள் தான் இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு கிரைமே லைவ் கவரேஜ் கொண்டு வர ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது மீடியா வெளிச்சத்துக்கு வர கிரைம் இல்ல, புள்ளி விவரங்கள் அடிப்படையில தான் இன்னைக்கு முதலமைச்சர் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி இருக்காங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சென்னையில ஒரு 4 கொலை நடக்கிறதும் ஒரு திருநெல்வேலியோ அந்த டீப் சவுத்ல ஒரு 3 கொலை நடக்கிறது வேற. ஏன்னா இங்க உடனே ஹைலைட் ஆகி பிளாங்கெட் கவரேஜ் நடக்கிறது, உடனே அந்த இம்ப்ரெஷன் வருது. என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப சிசிடிவி இல்ல சில நடவடிக்கைகள் சிசிடிவி எனக்கு இருக்கிற கேள்வி, சிசிடிவில இல்லாத காலத்திலையும் புலன் விசாரணைங்கிறது ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு. பல முக்கியமான வழக்குகள்ல விசாரணை முடிவுகள் வந்திருக்கு. ஆனால் இப்ப சில குறிப்பிட்ட வழக்குகள், திரு கருணாநிதி குறிப்பிட்டிருக்க மாதிரி ராமஜெயம் உள்ளிட்ட கொலை வழக்குகள் எல்லாம் 1% கூட எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது. இப்படி பல வழக்குகள் அவர் குறிப்பிட்டாரு. அதையெல்லாம் எந்த கணக்கில் எடுக்கிறது? இல்ல அதாவது விஷ்ணுபிரியாவுடைய தற்கொலை ஆகட்டும், இல்ல சில விஷயங்களில் இப்ப என்னன்னா, ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஃப்ளோட் ஆயிடுச்சுன்னா அதை காவல்துறை இது ஒரு தற்கொலை என்று சொன்னா யாரும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அது நீங்க கொண்டு போய் ஒரு நீதிமன்றத்துல ஒப்படைச்சு நீதிமன்றம் அந்த உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் இதுதான் நடந்தது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது வந்திருக்குன்னா இல்லங்க ஏதோ பண்ணி மாத்திட்டாங்க, இல்லங்க இது தற்கொலை தாங்கன்னு காவல்துறை யார் சொன்னாலும், ஏன்னா அதை பத்தி ஸ்பெகுலேஷன் அவ்வளவு ஓடி இருக்கு, இதனாலதான் நடந்திருக்கும், அதனாலதான் இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப உதாரணத்துக்கு சுவாதி கொலையில போலீஸ் காவல்துறை ஒரு நபரை, இந்த நபரை பர்டிகுலரா கைது செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு எந்த ஒரு மோட்டிவும் காவல்துறைக்கு இல்ல. அட்லீஸ்ட் nobody has given any evidence. ஆனா ஒரு கான்ஸ்பிரசி தியரியில இப்ப காவல்துறை என்ன பண்ணாலும் அது தப்பா பண்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. சில விஷயங்களில் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சில கேசஸ்ல வினுப்பிரியாவுடைய தற்கொலை, சேலத்துல வினுப்பிரியா தற்கொலை செய்து கொண்ட வழக்குல இல்லைங்க, காவல்துறையுடைய ஆரம்ப கட்டத்தில் அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்க முடியுங்கிற சூழலும் இருக்கு. அதாவது நீங்க ஒவ்வொரு கேஸ்லயும் சமுதாயம், ரவிக்குமார் சொன்ன ஒரு விஷயம், சமுதாய பிரச்சனைகள் எக்கச்சக்கமா அதிகமாயிடுச்சு, சோசியல் மீடியால வர்ற ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. இதற்கு எல்லாத்துக்கும் காவல்துறைக்கு ஏற்கனவே கொலை கொள்ளை இதை தடுப்பதற்கு காவல்துறைக்கு நேரம் இதுக்கே போறல. அவங்கள உட்கார்ந்துகிட்டு நீங்க சோசியல் மீடியால வர பிரச்சனைகள் எல்லாம் உட்கார்ந்து பாருங்க. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள நடக்கிற கொலைகள் காவல்துறை எந்த நாட்டிலும் பண்ண முடியாதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. குடும்பத்துக்குள்ள நடக்கிற கொலைகள் அரசு கவுன்சிலிங் மூலமாகவோ சோசியல் மெஷர்ஸ் மூலமாகவோ அதை மாத்தி அமைக்கணுமே தவிர காவல்துறை ஒரு வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்பட்டது குடும்ப சூழல் காரணமா இல்ல, சென்னையில நடந்த காவல்துறை மேல தவறே கிடையாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அடிப்படையாக நீங்கள் ஒரு சமுதாய ஊடகங்கள் வந்த பிறகு மேக்னிஃபை ஆகுது ஒண்ணு. ரெண்டாவது, சமுதாயத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளினால் கிரைம் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர வெறும் போலீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் சொல்றது நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிறது தான். திரு குமார், நீங்க பாதுகாப்பான சூழல்ல இருக்கிறோங்கிற மனநிலை உருவாக்கப்படணுங்கிறாரு ரவிக்குமார். அப்படியான ஒரு சூழல் இல்லங்கிறாரு. இல்ல, நான் சகோதரர் மணி ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இன்றைக்கு தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் பாதுகாப்பான அமைதியான மாநிலம். அதுக்கு ஒரே உதாரணம் மத்திய அரசாங்கம், மத்திய சுற்றுலாத்துறை தந்திருக்கின்ற புள்ளி விவரம். இந்தியாவிலேயே வெளிநாட்டு பயணிகள், சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்ற மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவில் முதலிடம். ஆக வெளிநாட்டில் இருக்கவங்க கூட தமிழ்நாட்டில் வந்தா 2 வயசு குழந்தை 7 வயதை தாண்டாத 5 குழந்தைகள், ஒரு பெண் உட்பட 506 part 2 வழக்கு அவர் மீது போடப்பட்டு இன்றைக்கு அது பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருக்குது.
நடிகை ராதா சிறைச்சாலையில் இருந்து ஒரு ரவுடியால் மிரட்டப்பட்டிருக்கிறார். இதை விட வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு? இல்ல அதாவது அவரு உங்க தலைவர் பல வழக்குகளை பட்டியலிட்டு இருக்காரு. நீங்க என்னாலையும் பட்டியல் போட முடியும். அது இதுல ஒரு உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருந்த ஒரு காவல் நிலையம் தீப்பற்றி எரிஞ்சது. ஆட்சி மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு வந்திருக்கோம். நீங்க எதுக்கு சொன்னா அது மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து அதியமான் கோட்டை காவல் நிலையம் ஒரே ஓவர் நைட் லூட்டு இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போனாங்க, கண்டுபிடிக்க முடியல. காவல்துறையில இல்ல நான் என்ன சொல்றேன், காவல்துறைக்கு தேவையான மாடர்னைசேஷன் பத்தி பேசுங்க. ஒரு அன்றைக்கு அமைச்சராக இருந்த MRK பன்னீர்செல்வம் மைதீன்கான நகர்வனம் போறாங்க திருநெல்வேலியில. அவங்களுக்கு பாதுகாப்பாக போறாரு உதவி ஆய்வாளர் வெற்றிவேல். பட்டப்பகல்ல வெற்றி கொல்லப்பட்டாரு. அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. தண்ணி கேட்கிறாரு, தண்ணி குடிக்க நாதி இல்லாம வேடிக்கை பார்த்தாங்க. தண்ணி பாட்டில தூக்கி போட்டாங்க. அதை குடிக்க முடியாம செத்து போனாரு. இன்னைக்கு அது மாதிரி காவல்துறை பாதுகாப்பாக தான் இருக்கு. தமிழ்நாடு அமைதியான மாநிலமா இருக்கிறதுனாலதான் சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே இவங்க போட்டு போலீஸ் சட்டமன்றத்தை கூட நடத்துறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு தந்திருக்கு. தொடர்ந்து பேசல, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. மட்டும் விட்டுட்டீங்க, கடைசியில லைவ் டெலிகாஸ்ட் மட்டும் விட்டுட்டீங்க. லைவ் டெலிகாஸ்ட் அவசியம், அதை நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசுறாங்க. நீங்க சொன்ன இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். தமிழ்நாட்டுல பெண்கள், தலித்துகள், குழந்தைகள் யார் பாதுகாப்பா இருக்கிறார்கள்? இவர்கள் அமைதி என்று சொல்லுகிறார்கள். அவருக்குதான் புள்ளி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். அடுத்தடுத்த நாட்களாவது சட்டமன்றம் இன்னமும் முக்கியமான பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கான மன்றமாக மாற வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு